ஆராரிராரிரோ கேட்குதம்மா, நேரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காலங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. இன்னும் நீங்க 2 நிமிஷம் பாடினீங்கன்னா நான் அழுதுருப்பேன் மேம். ஐயோ, எப்பவுமே ரொம்ப நிறைய பேச மாட்டாரு, ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு சாங் சொல்லி கொடுப்பாரு, கற்றுக்கிட்டு அவ்வளோதான். அது வரைக்கும் சுஜாதா அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க. சரணா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லை, அப்படி வந்த போது இந்த மாதிரி புதுசாக ஒரு கேர்ள் என்னோட பாடினாங்க, அவங்கள கூப்பிட அப்படின்னு சொன்னாரா, அப்படியே தான் என்னை கூப்பிட்டாங்க. பாசல் சார் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி ராஜா சாரை போய் பாருங்க அப்படின்னு. ராஜா சாரை போய் பார்க்க சொல்கிறாரு, எனக்கு இவர் கிண்டல் பண்ணுறாரோ இல்லை எனக்கு நிஜமாவே அது நிஜம்னு எனக்கு புரியலை, சும்மா என்ன கிண்டல் பண்ணுறாரோ அப்படி ஃபாசில் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மனோவோட ஒரு பெரிய குவாலிட்டி என்னென்னா, நல்ல ஒரு மனிதன், எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி மனோவுக்கு இருக்காது. ஆனால் அதே டைமில் டைம் கீப் அப் பண்ண மாட்டார். அதுக்கு தான் எனக்கு மனோவுக்கு சண்டை வர்றதில்லை. அதுதான் ரெக்கார்டிங்கில் இப்போது நான் அங்கே போய் 7 மணி 8 மணி 9 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது வருவார். இந்த 1.5 மணி நேரம் நான் அந்த ஸ்டுடியோவில் தனியாக அந்த வாய்ஸ் ரூமில் இப்படி உட்காந்துருக்கணும். கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா, நான் நடந்தா கண்ணு ஓ முகமே பேசுதடா, அட தொலைவில இருந்தாதானே பெரும் காதல் கூடுதடா, தூரமே தூரமாய் போகும் நேரம். இசையோடு இசைக்காக வாழ்பவர்களை நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் ஒருவராக தான் கொண்டாடிட்டு இருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு 50 வருடங்களுக்கு மேலே இசை உலகில் தன் வரலாறை தானே எழுதும் ஒரு நபர். இன்றைக்கும் நேரில் பார்க்குற பல பேர் இவங்களை அம்மா அப்படின்னு தான் அப்படியே கட்டி அணைச்சிக்குவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாசம் கொண்டவர். இன்னைக்கு ரொம்ப பெருமையாக ஒரு ஃபேன் பாயாக நான் இவங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம். 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 ஆமாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரமேஷ். ஒரு சின்ன திருத்து சொல்லட்டுமா? 50 வருஷத்துக்கு மேலே ஆகலை, 50 ஆக போகுது. வயசு இல்ல மியூசிக் இண்டஸ்ட்ரியில சொல்றேன். ஸோ ஸ்வீட். நீங்கள் இவ்வளோ வருஷங்கள் கடந்து மியூசிக் நிறையா மாறதை பார்த்துருப்பீங்க, நிறைய மனிதர்களை கடந்து போயிருப்பீங்க. ஸோ மியூசிக் நமக்குள்ள ஒரு விஷயம் சொல்லல, த வே வி லிவ், த வே வாட் வி கெட். மியூசிக்ட இருந்து நீங்கள் வாங்குற ஒரு லைஃப் லெசன். எனக்கு அது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. என்னென்னா சமையல் தெரியாது எனக்கு. காலேஜில் படிக்கும்போது கூட இன்ட்ரெஸ்ட் மியூசிக்குங்கிறதுனால வேறு எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. மியூசிக் எடுத்து மியூசிக் டீச்சராக என்னோட கூட படித்தவங்க எல்லாம் ஒரு காலேஜில் மியூசிக் லெக்சரர்ஸாக இருக்காங்க, ஸ்கூல்ஸில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க. அந்த மாதிரி நானும் ஒரு டீச்சராக ஆவேங்கிறது தான் என்னோட அம்பிஷன். ஆனால் இப்படி வந்துட்டேன், அவ்வளோதான். கடவுள் இப்படி போட்டு விட்டாரு. இப்போ நீங்கள் வரீங்கன்றதுக்காக உங்கள் பாடல்கள்லேருந்து உங்களுடைய ரசிகர்கள் கேட்ட சில கேள்விகள் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, நீங்களே எடுங்க. இதான் வந்துச்சு கையில். என் ஒருதலை காதலை எனக்காக பாடிய அம்மா. என்னுடைய ஃபீலிங் எல்லாமே அப்படியே நீங்க இந்த பாட்டுக்குள்ள சொல்லியிருப்பீங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன், அந்த பாட்டு. மோகனா அப்படின்றவங்க வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. வேலூர்ல இருந்தா? ஹாய் மோகனா, நல்லா இருக்கீங்களா? ஸோ ஒருத்தவங்களோட காதலையே நீங்க ஒரு பாட்டுல பாடுறப்ப அவங்க அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிக்கிற அந்த ஃபீலிங் எப்படி மேம் உங்களுக்கு இருக்கு? நீங்க பாடும்போது அந்த அவங்க ஆடும்போது நம்மளுக்கு சிச்சுவேஷன் சொல்லி கொடுப்பாங்க, அது ஒரு கற்பனையில அது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து. எனக்கு என்ன சந்தோஷம் என்னன்னா, நாங்க எல்லாம் இப்ப வரப்போற ஜெனரேஷன், என்னோட ஜெனரேஷன்ல இருந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட்டது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லா இமோஷன்ஸும் நம்ம சீனியர் சிங்கர்ஸ் பாடி அது ஒரு டிக்ஷனரி மாதிரி நம்ம முன்னாடி இருக்கு. அதுல இருந்து நம்ம அது எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி அவங்க என்னோட சீனியர் சிங்கர்ஸ் ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, வாணி அம்மா, ஜிக்கி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லை, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா. அவங்க எல்லாம் பாடாத ஜானர்ஸே இல்லை.
ஸோ எந்த ஒரு இது வரும்போதும் அவங்களோட இந்த பாடல் மாதிரி அந்த மாதிரி நமக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் மனசுல வச்சுக்கிட்டு பாட வேண்டியதுதான். சூப்பர். இந்த பாட்டுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு பர்சனல்? இது ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து ஒரிஜினல் நான் பாடினது தெலுங்கு. ஓகே. அதோடு டப்பிங் இல்லை ரீமேக்கான்னு தெரியல, சேம் சாங் தான் தமிழ்ல. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. இசைக்கு மொழியே கிடையாது. நீங்க பாடுறப்ப அப்படியே அந்த காதல் காட்சிகள்லாம் எங்க கண்ணு முன்னாடி இருக்கு. so special. This is a poetic language, a special love when சித்ராம்மா start singing. மலர்களே மலர்களே ஒரு ஹை எங்கேயோ கொண்டு போகும் பாருங்க. நீங்க இந்த யூனிவர்ஸ்லயே இருக்க மாட்டீங்க. அரவிந்தன் ஹாய் அரவிந்தன், நல்ல சாங்கை சூஸ் பண்ணீங்க. ஸோ ஒர்க்கிங் வித் ரஹ்மான் சார் அப்படின்றப்ப ஒரு டிஜிட்டலைஸ்டு மியூசிக் ஃபார்மட் வந்து 90sலேருந்தே அவர் கொண்டு வந்தார். ஸோ அந்த ஒரு யங் டேலண்ட்டை நீங்கள் யங் பட்டிங் அப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த சரி இந்த பாட்டு இவ்வளோ கனெக்டாக இருக்கும், வருஷங்கள் தாண்டி நிற்கும் அப்படின்ற எமோஷன் தாண்டி அவர் மியூசிக்கலி நிறைய வேலை பண்ணுவார். அது எப்படி மேம்? ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் அவர்களை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஒரு சின்ன குட்டி பையனா ராஜா சார்கிட்ட நான் முதல்ல பாடும்போது அங்கே நம்ம முன்னாடியே போயிடுவோம் இல்லையா. அப்போல்லாம் 9 to 1 கால் ஷீட்னா ஒரு 9:30 10க்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில். அப்போ அங்கேயே வாய்ஸ் ரூமில் சாங் கற்றுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பேலன்சிங் முடிச்சு டோட்டல் ரிஹர்சல் வரும்போது வித் வாய்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எந்திரிச்சு நின்று பாடணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆர்கெஸ்ட்ரா பேலன்ஸ் பண்ணுற டைமில் எல்லாம் விஜி மேனுவல் சார் விஜின்னு கூப்பிடும்போது அவர் கீபோர்டு வந்தார். திலீப்னு சொல்லும்போது நான் யார் இந்த திலீப்னு, விஜி மேனுவல் சாரை தெரியும், அவர் பேர் கொஞ்சம் பார்க்க கூட பெருசாக இருப்பார். பேர் சொல்லும்போது ஆளை காணோம், பார்த்தா கீபோர்டு பின்னாடி குட்டி. அவர் இவ்வளோ குட்டி பையன் ராஜா சாருக்கு வாசிக்கிறாரான்னு நான் யோசிச்சதுண்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கில் எல்லாம் நடந்து 2 கை இப்படி பாக்கெட்டில் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு பையன் நடந்து போகும்போது எனக்கு வந்து ராஜா சாரோட இன்சார்ஜாக இருக்கிற கல்யாணம் சுப்பையா 2 பேர் இருக்காங்க. அவர் தான் சொல்லி கொடுத்து, இவர் தான் ஆர்கே சேகர் சாரோட பையன். இப்போ இங்கே வாசிப்போ இவரோட பேர் தான் திலீப்பா, சார் இடையில கூப்பிடுறது கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரோஜா ரெக்கார்டிங்கில் தான் நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது. எப்போவுமே ரொம்ப நிறைய பேச மாட்டார், ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு சாங் சொல்லி கொடுப்பாரு, கற்றுக்கிட்டு அவ்வளோதான். எஸ்பெஷலி இந்த பாட்டு பாடும்போது மலர்களை பாடும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. யூஸ்வலி ஈவினிங் டைம்ஸில் தான் கூப்பிடுவாங்க ரெக்கார்டிங்க்கு, ஒரு 6 மணிக்கு மேலே, இல்லைன்னா சம்டைம்ஸ் 8 மணிக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து லேட் நைட் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நான் முன்னாடியே ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். நான் எனக்கு என்னோட குழந்தை சின்னதாக இருக்கிற டைமில் ரொம்ப லேட் நைட் எனக்கு போகிறது கஷ்டம்னு நான் சொன்னதுனால இது வந்து டே டைமில் தான் கூப்பிட்டாங்க. காலையில் 10 மணி 11 மணி அந்த மாதிரி டைமில் போனேன். நான் பாடிட்டே இருக்கேன், பல்லவி பாடிட்டேன். அப்புறமா உடனே டாக் பேக்கு, சித்ராஜி உடம்பு சரியாக தான் இருக்குன்னு தானே இருக்கு, உங்களுக்கு உடம்பு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நான் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு தடவை இன்னொரு பல்லவி மறுபடியும் ஒரு தடவை ஏதாவது சேஞ்ச் பண்ணி எல்லாம் பாடும்போது மறுபடியும் கேட்டாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிறீங்களா? எனக்கு மனசில் ஒரு டென்ஷன், ஐயோ நான் பாடுறது சரியில்லையா, ஏன் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, அதனால தான் பிரேக் எடுக்கலாமா, இல்லை உடம்பு சரியில்லையான்னு எல்லாம் கேட்குறாரான்னு நினச்சேன். அந்த பாட்டு பாடி முடிச்சாச்சு, ஓகே சொல்லி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் அவரை கேட்டேன், நீங்கள் அப்போ அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, நான் பாடினது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் இந்த பாட்டில் அப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு. அவருக்கு ஞாபகமே இல்லை. அப்படி சொன்னேன் எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறாரு. பட் ஏதோ அவர் நினச்சது நான் பாடலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அப்போ ஹரிஜி அப்புறம் தான் பாடினாரு, முதல்ல நான் தான் பாடினேன் அந்த பாட்டு. நான் வந்து ரீசெண்டாக இவங்க ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து அவங்களுடைய ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பாடின ஒரு பாட்டு இருக்கு. இது பாம்பேல இருந்து கண்ணாலனே. வைரமுத்து சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி திடீர்னு ஒரு ரஹ்மானுடைய ஸ்டுடியோக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு நினைப்புல வந்து உள்ள வந்துட்டு இப்ப என்ன பாட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப கேக்குறப்ப அவங்க அப்ப பிளே பண்ண பாட்டு வந்து கண்ணாலனி அப்படின்ற பாட்டு. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக, இந்த பாட்டு யார் பாடினா, இவங்க சித்ராம்மா அவங்க தான் பாடியிருக்காங்க, சித்ராஜி அவங்க தான் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களோட புக்ஸ்ல இப்பவுமே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ல அவங்க ஃபேவரட் சாங்ஸ்னு ஒரு லிஸ்ட்ல இருக்கு இல்லையா, அதுல வந்து கண்ணாலனி இருக்கு.
ஐயோ, நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இப்போ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, கண்ணாலனே ஒரு கார்டியன் நியூஸ் பேப்பரோட ஒரு 1000 songs யூ மஸ்ட் லிசன் பிஃபோர் யூ டைன்னு ஒரு கேட்டகரி அவங்க பண்ணதுல ஒரு சாங்கா இடம் பெற்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 songs-ல ஒரு சாங் என்னோட பாட்டு வந்திருக்கு இல்லையா? அது இது இல்ல. அந்த சாங் கம்போசிங் அப்போ இந்த மாதிரி சொன்னாங்களாம், கண்ணாலனேன்ற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் வரலையா, அது வரைக்கும் மற்ற எல்லாத்தையுமே நீங்க பாடிட்டு அந்த கண்ணாலனேன்ற வார்த்தை லேட்டா தான் வந்துச்சான். அந்த செஷன்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு நேஷனல் அவார்ட் அந்த அதுல வந்து ரெக்கார்டிங்னு பாடிட்டு அதுவும் சரணம் பாடும்போது அவர் என்ன சொன்னாரு, சித்ராஜி சோகமா பாட வேண்டாம், அந்த டியூன்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சோகம் எங்கேயோ இருக்கும் கொஞ்சம். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க பாடுறப்ப சோகம் அந்த ஒரு சேட்னஸே காமிக்க வேண்டாம், பேத்தோஸ் ஃபீலிங்கே வேண்டாம், ஹாப்பியா பாடுங்க, டான்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தாலும் அந்த ஒரு டான்ஸ் ஃபீல் தான். அதனால அந்த ஒரு ஆளான ஒரு செய்தின்னு சொல்லும்போது கொஞ்சம் சேட் ஃபீலிங் வருது இல்லையா, அப்படி வராம சந்தோஷமா பாடுங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னார் அந்த பாட்டுல. அந்த ரெக்கார்டிங்ல நான் பர்டிகுலரா சொன்னது அந்த ஒரு விஷயம் தான். வேற மாதிரி நீங்க சொல்றப்ப அந்த யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னும் 2 கேள்வி ஏதாவது போயிடலாம். எல்லா பாட்டும் இங்க பாடணும், எனக்கு கச்சேரியில எல்லாரும் சொல்லும்போது பாடணும் இல்லை, அதுக்குதான். இன் அசோசியேஷன் வித் E-Launch இவங்க கூட வந்து நீங்க எப்பயிலேருந்து அசோசியேட் ஆகிட்டு இருக்கீங்க, எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் அண்ட் இது நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களோட பாண்டிங் வித் E-Launch? ஸ்டீஃபனோட ரொம்ப வருஷத்துல இருந்து தெரியும். நான் பாட ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே கொஞ்சம் அது கூட கொஞ்சம் லேட்டா ஸ்டீஃபன் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்ல ஸ்டீஃபனோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாம அறிமுகப்பட்டேன். ஸ்டீஃபனோட பிரதர் தான் சாமன், அப்போ எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் அசோசியேஷன்ல நிறைய நான் ஒர்க் நிறைய கான்சர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். மியூசிக் லான்ச்சோட நான் நிறைய இவெண்ட்ஸில் இதில் நான் வந்திருக்கேன். இந்த இவெண்ட் வந்து அவங்க வந்து ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூஸில் தான் கொடுக்க போகிறாங்க. ஆடியோ இருக்கட்டும், விஷுவலி இருக்கட்டும், கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ரிச்சாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த இவெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ த டேட் இஸ் February 8. மறக்காதீங்க எல்லாரும், இப்போயும் உங்கள் கேலண்டரில் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. என் கணவருக்காக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, என் கணவருக்காக நான் தினமும் கேட்கும் பாடும் பாடல் சித்ராமாவுக்கு மிக்க நன்றி. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்ல நீங்க பாடின ஒரு அழகான மெலடி கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா, நான் நடந்தா கண்ணு உன் முகமே பேசுதடா, அட தொலைவில இருந்தாதானே பெரும் காதல் கூடுதடா, தூரமே தூரமாய் போகும் நேரம். மேனிஃபெஸ்ட் பண்றேன் மேம், இந்த மாதிரி எனக்கு ஒரு வைஃப் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு. கணவருக்காக பாடுற பாட்டு நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணிருக்கேன். வேற மாதிரி மேம். ஸோ இப்போ நீங்க சில பேர் பேச வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நீங்க பேசும்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது, பாடும்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அண்ட் லாஸ்ட் எங்களுடைய குடும்ப பாடல் இது. இந்த பாடல் காதல் மடல்கள் போல உள்நுழைய என்ன சுகம், பண்டிகை நாட்களில் ஒன்று சேரும் போதெல்லாம் பாடுவோம், சித்ரா அம்மாவுக்கு அளவில்லாத அளவுக்கு நன்றிகள், ஆனந்த குயிலின் பாட்டு. அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க, ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. அது மீறி ஃபுல் லைன்ஸ் ஞாபகம் இல்லை. பூக்கள் கரெக்ட் தான் மேம், கரெக்ட் தானா? ஓகே, வார்த்தை ஞாபகம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து மலையாளம் வெர்ஷன்ல நான் பாடின பாட்டு, அதுக்கப்புறம் தான் ராஜா சார் இந்த படத்துக்கு தமிழ் வெர்ஷனுக்கு வந்துச்சு. இந்த இதுவே ஆக்சுவலாக ரொம்ப இப்போலாம் நம்ம மிஸ் பண்ணுறோம்ல. முன்ன வந்து ஃபேமிலிக்கு ஒரு பெண்ணோட காதலுக்கு காதல் தோல்விக்குன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் ஒரு ஃபேமிலி பாட்டை பாக்குறதே ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஃபேமிலியா கெட் டுகெதர் ஆகுறீங்கன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் வரும்ல. இப்ப இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபெஸ்டிவல் டைம்ல நாங்கெல்லாம் ஒண்ணு சேரும் போது எங்களுக்கு வந்து இந்த ஆனந்த குயிலின் பாட்டு போட்டு நாங்க வந்து தனியா அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்போம் சாப்பிட்டு முடிச்சு. எங்க ஃபேமிலி வந்து எல்லாருமே பாடுறவங்க, இசையில எல்லாருக்குமே, என்னோட கசின்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே இசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப எந்த ஒரு ஒரு கெட் டுகெதர் வந்தாலும்
ஒரு மெயின் ஈவெண்ட் சிங்கிங் தான். கரோக்கே இல்லைன்னா கூட சும்மா மைக்கு வச்சுட்டு நம்ம தம்போல எல்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இது முதல்ல இருக்கும் பாட்டு. அப்போ அதில் வந்து மோஸ்ட்லி மெலோடியஸ் சாங்ஸ் தான் ஜாஸ்தி எல்லாரும் பாடுவாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சாங்ஸ்ன்னு சொல்லி அப்படி செய்யறதா இல்லை. மெலடி பாட்டுனாலே எல்லாருக்கும் சந்தோஷம். அது நல்ல மெலோடியஸான சாங்ஸ் கேட்கும்போது இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே மேம், இப்போ வந்து ஜென்ரலா வந்து பாட்டை பத்தியும் உங்களோட ஜேர்னி பத்தியும் லைட்டா பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. ஓ அந்த கடிதம் வந்து படிச்சு காட்டுவேன். அதுக்கப்புறம் கிடையாது இல்ல, லவ் லெட்டர்லாம் நீங்க 50 வருஷமா வந்து என் தாய், நீங்க என் தாயை நான் விட்டுருவேனா, அதனால அவங்க ஒரு மகன் ஒரு தாய்க்கு எழுதுற ஒரு அழகு அப்படின்னா ஓகே ஓகே போலாமா மேம்? ஓகே போலாம். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க ஒரு சிங்கரா என்னை வந்து கடவுள் இந்த ரூட்க்கு கொண்டு போனதுக்கு. உங்களுடைய இயர்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐ திங்க் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி யேசுதாஸ் சார் கூடலாம் வந்து கச்சேரிலாம் போய் பாடி. ஸோ உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி எப்படி, மோர் ஓவர் நீங்கள் ஸ்டடீஸ்லாம் ஒரு பக்கம் ஸ்டடீஸ் ஒரு பக்கம் மியூசிக் அப்படின்ற டைமில் எடுத்த முடிவு, அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆக்சுவலாக என்னோட அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். ஓகே. அப்போ 2 பேருக்குமே படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நான் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். என்னோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த மதில் இருக்கு இல்லை, மதில் காம்பவுண்ட் வால், அதுக்கு மேலே ஒரு கோகனட் வச்சா இப்படி விழலாம் இப்படி விழலாம், அதுதான் நான். ரிசல்ட் வரும்போது இங்கே விழுமா இங்கே விழுமான்னு தெரியாது. அந்த ஜஸ்ட் பாஸ் கேட்டகரி நானுமே அதான். 9th படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் மலையாளம் ஃபிலிமில் பாடினேன். ஜெயசுதாஸ் சாரோட ஒரு பாட்டு தான் பாடினேன். அதுக்கப்புறம் அவரோட கச்சேரியில் அது வரைக்கும் சுஜாதா அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க. சரணா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லை, அப்படி வந்த போது இந்த மாதிரி புதுசாக ஒரு கேர்ள் என்னோட பாடினாங்க, அவங்கள கூப்பிட அப்படின்னு சொன்னாரா, அப்படியே தான் என்னை கூப்பிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவரோட கச்சேரி. அதுக்கப்புறம் நான் வந்து சாரோட நிறைய கச்சேரி, அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயசுதாஸ் சாரோட நான் தாசேட்டான்னு கூப்பிடுவேன். அப்போ நான் நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில். ஜெயசுவண்ணா எப்போ பார்த்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு தியாகராஜ சுவாமிகளோட புக்கு கையில் வச்சுட்டு புதுசாக அதில் கீர்த்தனை, அவருக்கு தெரியாத கீர்த்தனை எல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு அது ஒரு ஹேபிட், எங்கே போனாலும் ஃப்ரீ டைம் இருந்து அவர் அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு சொன்னாங்க, நீ வா உட்காந்து உனக்கு கற்றுக் கொடுத்தா எனக்கு இன்னும் அது பை ஹார்ட் ஆகும். அப்போ எனக்கும் அது ஒரு லேர்னிங் தானே. அந்த மாதிரி எனக்கு அப்பப்போ 2-3 கீர்த்தனை நினைப்பேன், ஞாபகம் இல்லை, மறந்தா அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஊருக்கு டூருக்கு போகும்போது அடுத்த ஊருக்கு போனால் மறுபடியும் ஏதோ விஷயத்தில் பிஸி. அப்போ சம்டைம்ஸ் அது ஃபினிஷ் பண்ண முடியாமல் ஒரு பல்லவி 2 பல்லவி மட்டும் கற்றுக்கிட்டு இருந்த இது கூட உண்டு. பட் ஆனால் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பப்போ. அப்புறம் வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி டிப்ஸு, ஒரு பொருள் சாப்பிடும்போது, ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட போகும்போது பார்க்க அழகாக இருக்கிற ஏதோ ஒன்று நான் எடுத்தேன், அதை எடுக்காதது தொண்டைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் சென்னையில் வந்தது மலையாளம் ரெக்கார்டிங்ஸ் நான் அடிக்கடி வந்துட்டு இருந்தேன் சென்னையில். அப்போ தான் ஃபாசில் சார் சொன்னார், இந்த மாதிரி நான் அவரோட மலையாள மூவி நோக்கத்தா தூரத்து கண்ணும் நட்டு ஒரு மூவி, நதியா மொய்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மூவி, அதில் வந்து பாடியிருந்தேன் மலையாளத்தில். அந்த படம் ஹிட் ஆச்சு. எனக்கு அந்த பாட்டுக்கு கேரளா ஸ்டேட் அவார்டும் வந்தது. அப்போ அதே படம் தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ராஜா சாருக்கு போட்டு காமிச்சாங்க. அப்போ சரி, அந்த நதியாவும் சின்னது, என்னோட வாய்ஸும் நதியாவுக்கு கொஞ்சம் சூட்டபிளான மாதிரி இருக்கு, இது யார் பாடியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேரளாவில் ஒரு புதுசாக ஒரு பொண்ணு தான் பாடியிருக்காங்க. சரி, வாய்ஸ் மேட்ச் ஆகுது, சரி வர சொல்லுங்க, இந்த வாய்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு ரேஞ்சு தெரியணும், ஒரு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வர சொல்லுங்க, நான் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்னு சொன்னார். அப்படி வந்து நான் அடுத்த ஒரு மலையாளம் ரெக்கார்டிங்க்கு சென்னைக்கு வரும்போது ஃபாசில் சார் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி ராஜா சாரை போய் பாருங்க அப்படின்னு. ராஜா சாரை போய் பார்க்க சொல்கிறாரு, எனக்கு இவர் கிண்டல் பண்ணுறாரோ இல்லை எனக்கு நிஜமாவே அது நிஜம்னு எனக்கு புரியலை, சும்மா என்ன கிண்டல் பண்ணுறாரோ அப்படி ஃபாசில் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தபோது தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின்னு ஒரு அண்ணா இருந்தார், தரங்கிணி ஸ்டுடியோ மேலே தான் அவர் இருந்துட்டு இருந்தார். அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போனார். அந்த மாதிரி ஃபாசில் சாரை சொல்லியிருக்காங்க, நான் ராஜா சாருக்கு ஸ்டுடியோவில் சொல்லி வச்சுருக்கேன் போகலான்னு சொல்லி என்னோடய அப்பாவும் நானும் அந்த அண்ணாவும் சேர்ந்து ராஜா சாரை பார்க்க போனேன்.
போகும்போது ஏதாவது பாடுங்க, என்ன படிச்சிருக்கீங்க எல்லாம் கேட்டார். சரி ஏதாவது பாடுறீங்களான்னு கேட்கும்போது ஒரு கீர்த்தனை பாடட்டுமான்னு கேட்டு நான் என்னோட குரு எனக்கு கற்றுக் கொடுத்த காப்பி ராகத்தில் ஒரு கீர்த்தனை ஜஸ்ட் ஒரு பல்லவி மட்டும் பாடினேன். இப்போ ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தார். நான் அதில் ராஜா சார் முன்னாடி உட்காந்து இருக்கும்போது ஒரு டென்ஷன், ஒரு பயம் எல்லாம் எப்படி இருக்கும். எனக்கு மூச்சே நிற்கலை. அது கீழே வேற உட்காந்துருக்கேன்னா டென்ஷன் எல்லாமே எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்குள்ளே கட் பண்ணி நான் மூச்சு எடுத்து தான் பாடிட்டு இருந்தேன். அப்போ சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜப்பஜாலான்னு வரும். அதில் அது ஜப்பஜாலான்னு தனியாக பாடின, மூச்சு நிற்கலை. அதனால் அப்போ அப்படி பாடக்கூடாது, அந்த வேர்டு சேர்ந்து தான் வரணும், எப்போவுமே கட் பண்ணி பாடக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பிடிச்சதான் பிடிக்கல ஒன்றும் சொல்லலை. பட் நான் வெளியில் ராஜா சாரை பார்த்த சந்தோஷம் ஒரு சைடில், அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகும்ல வெளியில் வந்த உடனே. அப்போ அந்த ஒரு நிம்மதி அதோட வந்தேன். கூப்பிடுவாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் வீட்டுக்கெல்லாம் அப்போல்லாம் ஹோட்டலில் தான் சென்னையில் வந்தால் ஸ்டே பண்ணுறது. ரூமுக்கு வந்த உடனே அங்கே ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணது, நாளைக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்க வர சொல்லுங்கன்னு சொல்லி. அதுதான் நீதானா அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கேத்த பூவிது அந்த பாட்டு. நேத்து தான் பூத்ததாமா. அற்புதம். அப்படியே அது அந்த டைம்ல அது பச்சை கொடின்னு தான் படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க. நம்ம பத்திரிகையில அன்னைக்கு எழுதி வந்தது பச்சை கொடி காமிச்சாங்க ராஜா சார் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஆனா அந்த படத்து பச்சை கொடியில இந்த பாட்டு வரல, வந்தது நீதானே அந்த கோயிலுங்கிற படத்துல. அண்ட் நீங்க சொல்றப்ப இப்ப எமோஷனா நிறைய விஷயம் சொன்னல, அந்த அம்மா பாண்டிங் கனெக்ஷன் இருக்கிற ஒரு 2 பாட்டை பத்தி கேட்கணும் உங்கள்கிட்ட. ஒண்ணு அந்த பூவே பூச்சுடவா அப்படின்ற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கும் பலர் ஊர்ல இப்போ தன்னுடைய பெண் குழந்தை ஊர்ல படிக்குதுன்னா அவங்க சிட்டிக்கு வேலை செய்வாங்க, கல்யாணம் ஆகி இங்கே இருப்பாங்கல்ல, எப்படா அவங்க வருவாங்க மறுபடியும் ஊருக்குன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா ஒரு தாய்க்கு, ஃபேமிலிக்கு. அவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பூவே பூச்சுடுவா பாட்டு சமைக்கிறப்ப எங்கேயாவது போகிறப்ப என் பொண்ணோட ஞாபகம் வர்றப்பல அந்த பாட்டு பாடியிருக்கேன், கேட்டிருக்கேன் தம்பின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டுக்குள்ள நீங்க ஒரு எமோஷனை கடத்தி நீங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பொண்ணு வந்துரும் நான் சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டை பத்தி மேம் பூவே பூச்சிட. ஆனா அந்த படத்துக்காக தான் நான் என்ன ராஜா சார் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. நான் அதுக்கு முன்னாடி வேற பாட வச்சாரு. பூவே பூச்சிட படத்துல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண பாட்டு சின்ன குயில் பாடும் அந்த பாட்டு. அதனாலதான் சின்ன கோயில்னு பேர் வந்தது எனக்கு. அடுத்ததே அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரும் பட்டமா ஒன்னும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ரேடியோல டிவில எல்லாம் வந்தது சின்ன கோயில் பாடும் பாட்டு தான். அப்ப மேபி அதனாலதான் எனக்கு சின்ன கோயில்னு பேர் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. ஆஹா, அற்புதம். இதெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா. பசங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல படிச்சுட்டு வேலையை விட்டுட்டு இங்க சென்னைக்கு கஷ்டப்படுறாங்க. வாரிசு படத்துல நீங்க பாடிருப்பீங்க, ஆராரிரோ கேட்குதம்மா நேரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காலங்கள் போகுதம்மா நாடியும் மெல்லிசையாகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இன்னும் நீங்க 2 நிமிஷம் பாடினீங்கன்னா நான் அழுதுருப்பேன். ஐயோ, ஏன்னா எங்களுக்கு பசங்களுக்கு அந்த எமோஷன் இருக்குல்ல, அம்மாவை நம்ம ரொம்ப தூரம் விட்டு விலகி நிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ற பாட்டுலாம் கேட்கும்போது ஐயோ ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் இந்த டைரக்டர்ஸ்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி 2 மியூசிக் டைரக்டர்ஸ், ஒன்று
தேவா சார். நிறைய பேர் அவர் வந்து கானா பாட்டுக்குன்னு பிராண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீஸ் சோ குட் வித் நல்ல மெலடிஸ் பண்ணிருக்காரு தேவா சார். நீங்க நிறைய பாட்டும் நிறைய தேவா சாருக்கு பாடியிருக்கேன். தேவா சாரை பத்தி சொல்லும்போது எனக்கு முதல்ல வந்து நான் தேவா சாரை அறிமுகமானது ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழ் லைட் மியூசிக் பாடுற ஒரு அந்த அங்கே அவர் வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு, இசையமைப்பாளராகும். அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் தேவா சாரை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சாரோட நிறைய கேசட்ஸ் பாடினேன். அதுக்கப்புறம் தான் அவரோட சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அதான் தேவா சாருக்கு நான் முதல்ல ஃபிலிமுக்காக பாடின பாடல். அதுக்கப்புறம் எவ்வளோ மெலோடியஸாக நிறைய சாங்ஸ் தேவா சாருக்கு பாடியிருக்கேன். ஆடியில் செய்தி சொல்லி அவனியில் வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், அந்த கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விடுவது ஏன், அந்த மாதிரி நிறையா 1-2 பாடல் நிறைய பாடல் தேவா சாருக்கும் பாடியிருக்கேன். ரொம்ப என்ன சொல்கிறது, டவுன் டு எர்த், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது தேவா சாரை பற்றி. அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் அவர் ஃபோக்கு மட்டும் அவரை கேட்டகரைஸ் பண்ணுறதுனால நான் ஒத்துக்க மாட்டேன். நல்ல மெலடி கூட அவர் நல்ல மெலடி பண்ணியிருக்காரு. அவரு கூடவே இன்னொருத்தவர்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் சார். இன்னைக்கும் பலருடைய இந்த என்ன சொல்றது, இந்த பாட்டுக்குள்ளலாம் நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், இந்த பாட்டு வந்தப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற நினைவுகளுக்குள்ள ஒரு நினைவு உலகத்துல வந்து தள்ளுற ஒரு அவர். எஸ்.ஏ. ராஜ்குமார் சாருக்கும் நிறைய நல்ல மெலடிஸ் பாடியிருக்கேன். எல்லா லாங்குவேஜ்லையும் பாடியிருக்கேன். தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப ஹிட் ஆனது வந்து இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, அந்த பாட்டு ஹிட்டு. அது இல்லாமல் நிறைய ஹிட்ஸ். மனசே ஓ மனசேன்னு ஒரு பாட்டு தெலுங்குல, இதெல்லாம் ஹிட், நல்ல ஹிட் சாங்ஸ் அவர்கிட்ட பாடியிருக்கேன். அண்ட் அட்ராசிட்டிஸ் வித் மனோ சார், whenever this combo, இப்பயுமே நான் வந்து வர்றப்ப வந்து இந்த மதுரை மாதிரி கொழுந்து வா அந்த பாட்டு கேட்கறப்ப, ஸோ அதுல வந்து ஒரு மெலடியும் இருக்கும், ஒரு டான்ஸ் வைப்பும் இருக்கும், மறுபடியும் அது ஒரு சிச்சுவேஷனாகவும் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பாட்டுக்குள்ள இப்பெல்லாம் வந்து நிறைய கட் பண்ணி டேக் எடுத்துக்கிறாங்க. நீங்களாம் அப்போ ஒன் டேக் பாடுறப்ப அந்த மேஜிக் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு காம்போவா சில பேருக்கு தான் ஒர்க் ஆகும். எங்களுக்கு ஃபேவரட். மனோ பற்றி சொல்லும்போது நான் முதல்ல மனோ அறிமுகமாகிறது வந்து தெலுங்கு மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தி சார்கிட்ட மனோ கீரவாணி சாரும் சக்கரவர்த்தி சார் 2 பேரும், கீரவாணின்னா மரகதமணி சார், இவங்க 2 பேரும் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சக்கரவர்த்தி சாருக்கு. அங்கே பாட போகும்போது நமக்கு சாங் சொல்லிக் கொடுக்கறது இவங்க 2 பேர் தான். ஒரு நாள் மனோ சொல்லிக் கொடுத்தா இன்னொரு நாளைக்கு கீரவாணி சார் சொல்லிக் கொடுப்பார். இவங்க 2 பேர் தான் மியூசிக் அசிஸ்டன்ஸாக அங்கேயே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட பாட வரும்போது தான் மனோவை பார்த்துருக்கேன். மனோவோட ஒரு பெரிய குவாலிட்டி என்னென்னா, நல்ல ஒரு மனிதன், எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி மனோவுக்கு இருக்காது. அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு இது உண்டு. ஆனால் அதே டைமில் டைம் கீப் அப் பண்ண மாட்டார். அதுக்கு தான் எனக்கு மனோவுக்கு சண்டை வர்றதில்லை. அதுதான் ரெக்கார்டிங்கில் இப்போது 7 to 9 கால் ஷீட் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம். 9 o'clockலேருந்து ரெகுலர் ரெக்கார்டிங்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த 7 to 9க்குள்ளே வந்து ஒரு சாங் மிக்சிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து முதல்ல சொல்லி மனோ கரெக்டாக நீங்கள் வருவீங்களா, அப்போ நானும் அந்த டைமுக்கு வரணும், இல்லை நான் நீங்கள் கிளம்பும்போது எனக்கு ஒரு கால் கொடுக்குறீங்களா, நான் அந்த டைமில் நான் என்னோட வீடு பக்கம்தான், மனோவுக்கு தான் தூரம், நீங்கள் கிளம்பும்போது நீங்கள் எனக்கு கால் கொடுத்தா அதுக்குள்ளே நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துடுங்கம்மா நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவார். நான் கரெக்டாக 9 o'clock கிளம்பும்போது நான் மனோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். மனோ கிளம்பியாச்சு, இதோ கிளம்பியாச்சுமான்னு சொல்லுவாங்க அங்கே யாரோ. சரி, ஐயோ மனோ கிளம்பியாச்சு நானும் போகிறேன். நான் அங்கே போய் 7 மணி 8 மணி 9 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது வருவார். இந்த 1.5 மணி நேரம் நான் அந்த ஸ்டுடியோவில் தனியாக அந்த வாய்ஸ் ரூமில் இப்படியே உட்காந்துருக்கணும். சேர்ந்து இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாமே டியூட்ஸ்னால் சேர்ந்து தான் எடுப்பாங்க. திருப்பி வரும்போது நான் நல்லா சண்டை போடுவேன். ஆனால் வந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் கொடன்னு எழுதுவார். அதுக்கு மேலே நொட்டேஷன் அது மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுதுவார். 10 நிமிஷத்தில் பாடிட்டு போயிடுவார். அது வேற விஷயம். பட் இவ்வளோ நேரம் என்ன உட்கார வைக்கணுமா, இதுக்கு தான் நான் சண்டை போடுறது மனோட. இப்போ மனோ சாருக்காக ஒரு பாட்டு அவர் காம்பினேஷன்ல ஏதாவது. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம்,
வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு அடுத்து ஒரு சர்ப்ரைஸ். இன்னும் சர்ப்ரைஸா? அதான் மேம் சொல்லியிருந்தேனே, ஒரு கவிதை, அதாவது ஒரு கடிதம் ஸ்டைல்ல வந்து ஒரு கவிதை உங்களுக்கு வந்து ரசிகனா. ஓகே ஓகே. அன்புள்ள சின்ன குயில் சித்ரா அம்மாவுக்கு, உங்க மனசுல பாட்டு தான் இருக்கு, உங்க குரலை கேட்கவே எங்க உசுரெல்லாம் தவிக்குது. எத்தனையோ காதல் கீதங்கள் உங்கள் குரலோடு வாழும் காதல் கதைகள் தெரியுமா உங்களுக்கு? உங்க பாட்டுனால நிறைய பேரோட காதல் சேர்ந்துருக்கு, இப்பவும் நிறைய பேர் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ தாலாட்டு உங்களால் கிடைத்த ஆறுதல் எங்கள் கண்ணீர் துடைக்க நம்பிக்கை தந்தது. ஓகே. ஸ்டில் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே தான் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மேம், அப்கோர்ஸ். அப்துல் கலாம் சார் சொல்லியிருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல, மனசு தோண்டு போகும்போதெல்லாம் ஒரு பாட்டை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒவ்வொரு பூக்களுமே எடுத்துக்கோங்க. அதுல சொல்லியிருக்கிற வாழ்க்கையோட அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவங்க வாழ்ந்த. அது வந்து எனக்கு இன்னொரு அனுபவம் கூட இருக்கு. அந்த பாட்டை பத்தி சொல்லும்போது பரத்வாஜ் சாரோட பா விஜய் அவரோட லிரிக்ஸ், நான் ஒரு ஸ்டேஜில் பாடும்போது பாடிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பையன் அப்படியே நின்று இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவர் உட்கார சொன்னால் உட்காரல, நின்றுட்டே இருக்காரு. கச்சேரி முடித்த உடனே அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு ஓடி வந்துட்டாரு. அப்போ எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ நானும் இவரை நோட் பண்ணேன், நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு தான் அவர் நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், என்ன அந்த அவர் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அவர் பக்கத்தில். அப்போ அவர் பக்கத்தில் ஓடி வந்தார், என் காலை தொட்டுட்டு சொன்னாராம்மா, உங்களால் தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு இன்னுமே இந்த வாழ்க்கையே வேண்டாம் முடிச்சிடலாங்கிற ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும்போது தான் எங்கே இந்த பாட்டு பக்கத்தில் எங்கேயோ ரேடியோவில் ஏதோ ஒலிச்சுது. தெரியாமல் எனக்கு அதில் போயிடுச்சு, என்னோட கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடுச்சு. அப்புறம் ஏன் நான் இந்த ஃபூலிஷ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த போராடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அந்த முயற்சியை விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அது உங்களால் தான். என்னோடது ஒன்றும் இல்லை, அவர் எழுதின லிரிக்ஸ் இந்த மியூசிக்கு நான் என்னோட குரல் கொடுத்தேன் தவிர வேற எதுவும் நான் அதில் செய்யலை. பட் அதனால ஒரு உயிர் தப்பிச்சு வந்து காப்பாற்றப்பட்டதுன்னு நினைக்கும் போது அதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். வேல்யூ ரொம்ப ஓகே. 50 ஆண்டுகள் இசை உலகில் உங்கள் வரலாறை நீங்களே எழுதியது அதிசயத்தின் உச்சம். மழை துளி போல் இனிமை கொட்டும் உங்கள் குரல் தொட்டால் எங்கள் இதயம் வெட்டும். வானம் முடிவின்றி விரிவதை போல உங்கள் பாடல்கள் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கும். இப்ப ரொம்ப முக்கியமான லைன் மேம், 25,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் என்பது வெறும் எண்கள் அல்ல, எங்கள் இதயங்களை கொள்ளையடிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சி. இவ்வளவு பாட்டும் நீங்க பாடினது வந்து 25ங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான், அந்த அளவுக்கு இல்ல. ஓகே மேம், ஒரு 20,000க்கு மேல மேம், 20,000க்கு மேல நீங்க பாடின பாடல் 20ன்னு சொன்னா நியாயம். ரொம்ப நேர்மப்பா. 20,000க்கு மேற்பட்ட பாடல்கள் நீங்க பாடினதெல்லாம் பாட்டா மட்டும் இல்லாம நீங்க எங்க மனசை கொள்ளையடிக்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு, உங்கள் குரல் எனும் இசை கடலில் விழுந்து வாழ்கிறோம் நாங்கள். எங்கள் வாழ்வு சித்ரா மியூசிக்கல் யூனிவர்ஸில். நிறைய பேர் அந்த யூனிவர்ஸ்குள்ள இப்ப இருக்கான்னு, அந்த மாதிரி உங்களுடைய மியூசிக்கல் யூனிவர்ஸ்ல யார் எழுதுனது? அடி. அப்ப அடி இவருக்கு கொடுக்கட்டுமா? Thank you ரமேஷ், thank you so much. எனக்கும் பர்சனலி ஒரு பாட்டு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்களே, ஒவ்வொரு பூக்களுமே, வென் ஐ ஃபீல், நான் சினிமாவில் நிறைய ட்ரை பண்றப்ப எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்த பாடல்கள்ல ஒண்ணு ஒவ்வொரு பூக்களுமே. அண்ட் இந்த ஒவ்வொரு பூக்களுமே ஒரு 2 லைன் கண்டிப்பா உங்களுக்காக. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு.
அண்ட் இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பாடல்களை வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? உங்களுடைய லைவுக்காக அந்த Feb 8 அப்படின்ற டேட் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களுக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க டிக்கெட் புக் பண்ணணும்னா உடனே இன்சைடர் அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி 50 இயர்ஸ் அப்படின்றப்ப, அதாவது 50 இயர்ஸ் இப்போ வந்திருக்கீங்க, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஹை குவாலிட்டி ஆடியோ அண்ட் விஷுவல்ஸும் நீங்கள் பார்க்காத தரத்தில் புதுசாக வந்து என்னோட சேர்ந்து நல்ல சிங்கர்ஸ் பாட போகிறாங்க. மது, சத்யபிரகாஷ், நிறைய நல்ல சிங்கர்ஸ் பாட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பேண்டு வித் லாட் ஆஃப் வயலின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆமாம், எஸ். ஒவ்வொரு வாட்டியும் இப்போ நீங்கள் பேசுகிறப்பவே தெரிஞ்சிருச்சு என்ன ஒருத்தவங்களுக்கு தேவை அப்படின்றத தாண்டி, அந்த தேவைக்கு என்ன கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு பாட்டு இருக்குது, காதல் வேணுமா, பாட்டு இருக்குது, காதல் தோல்வியா, உனக்கு பாட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா ஃபீலிங்ஸுக்கும் நீங்கள் ஒரு பாட்டை கொடுத்து, எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கீங்க. நான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னேன், எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர், உங்களுடைய கான்செப்டை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் எப்பயுமே நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள், ஒரு நபர். ரொம்ப மகிழ்ச்சி இந்த உரையாடலில் உங்களோட இணைந்தது. உங்களுக்கு எப்படி? தேங்க்யூ ரமேஷ், ரொம்ப சந்தோஷம். சூரியன் எஃப்எம் மூலமாக இந்த ப்ரோக்ராம் வெளியில் வருதுங்கிறது எனக்கு அதை விட சந்தோஷம். எல்லாரும் February 8 இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவில் நல்லா உங்களுக்கு முன்னாடி பாடணுன்னு தான் எல்லாருக்கும் ஆசை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.